அழகான காட்டுப்பகுதி. அங்க இருக்கிற ஒரு சிநேகிதர் கூட்டம். இது சின்ன பறவை. பார்க்க சிறுசா இருந்தாலும் மூளை அளவுல ரொம்ப பெரியவ. இது விகடன். எல்லாரும் எப்போதும் முட்டாள்னு அழைக்கிற ஒரு பாவம் கரடி மாமா. இதுதான் ஜாரா. பாவம் ஏதோ புல்லு மட்டும் சாப்பிட்டு வரா. இவதான் சின்ன பறவையோடையும் விகடனோடையும் உயிர் சிநேகிதி. அப்படியே இருக்கும்போது ஒரு நாளைக்கு நிம்மதிப்பா. இன்னைக்கு மீன் சின்ன வயிறு நிறைஞ்சிருச்சு. நீ எங்கிருந்த? நான் மீன் பிடிக்க போனேன் விகடா. அப்படியா? ஏதாச்சும் கிடைச்சதா? கிடைச்சிச்சு. 2 மீன் சாப்பிட்டேன். இன்னும் 2 மீன் கொண்டு வந்திருக்கேன் கூட. அப்படியா? நல்லதா போச்சு. இல்ல யாரா எங்க? இங்க எல்லாம் மீனோட வாடை அடிக்குதுன்னு சொல்லி அவ இப்பதான் கோவப்பட்டு வெளியில போனா. ஐயோ, அவளுக்கு இந்த மீனோட வாடையே பிடிக்காது. தெரியும்பா. இங்க மீன் வாசனை வந்தப்பவே தெரிஞ்சிச்சு நீ வந்துட்டேன்னு. அதுக்காக எனக்கு உன்ன மாதிரி புல்லு தின்ன முடியுமா என்ன? ஓ, முடியல எனக்கு. நீயும் நேத்து இந்த வழி ஃபுல்லா புல்லு போட்டிருந்தையே, நான் தானே சுத்தம் பண்ணேன். அதுக்கு புல்லுக்கு என்ன வாசனையா இருக்கு? அப்படி சொன்னா எப்படி சாரா? இந்த இடத்த சுத்தம் பண்ணது நான் தானே. கடவுளே, நீங்க 2 பேரும் ஆரம்பிச்சிட்டீங்களா? நான் இங்க இருந்து போறேன்பா. போதும். இனிமே அந்த அருவி பக்கத்திலயோ ஆறு பக்கத்திலயோ இருந்துக்கிறேன். சரி, நானும் புல்வெளி பக்கத்துல எங்கேயாவது போயிடுறேன். என்னாலையும் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வேணாம். ஓ, நீங்க 2 பேரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? திடீர்னு ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சு. ஐயோ, அது என்ன ஒரு சத்தம்? அங்க பாருங்க, அது ஒரு வேட்டைக்காரன் தானே. மிருகங்களை வேட்டையாடுறான். ஐயோ, வாங்க வேகமா போய் ஒளிஞ்சுக்கலாம். இல்ல, ஒருத்தருக்கு புல்வெளி பக்கத்துலயும் இன்னொருத்தருக்கு அருவி பக்கத்துலயும் போக வேணாமா? ஐயோ, மொக்க போட டைம் இல்ல வெகடா. வேகமா வா. ஆமா, வேகமா வாங்க. பயமா இருக்கு. அப்படி வழிக்கு வாங்க. இப்ப புரிஞ்சுச்சா? சண்டை போடுறது ரொம்ப ஈஸி. ஆனா பிரச்சனைன்னு ஒண்ணு வந்துருச்சுன்னா நம்மளோட வேண்டியவங்க தான் நமக்கு வேணும். நாம ஒரு சாகச பயணம் போலாமா? போலாமே. நானும் இத கொஞ்ச காலமா சொல்லணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். போலாம். நாம இந்த வாட்டி ஆறு, நீர்வீழ்ச்சி இதெல்லாம் இருக்கிற பகுதியை நோக்கி போவோம். என்ன சொல்றீங்க? ஓகே. ஆனா இது காடோட எந்த பகுதி? அது காடோட கிழக்கு பகுதி. நாம அங்கேயே போவோம். சரி சரி, அப்படின்னா நாம சீக்கிரமா நம்ம பயணத்தை ஆரம்பிப்போம். அப்படி அவங்க அந்த பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. அங்க பாரு, ஒரு அருவி. பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. சரி வாங்க அங்க போவோம். அப்படி அவங்க அந்த ஏரி பக்கத்துல போறாங்க. நானு மீன் கிடைக்குமான்னு பாக்குறேன். நீ சூப்பர். இவ்வளவு சீக்கிரமா மீன் பிடிச்சிட்டியே. சின்ன பறவைனா சும்மாவா? இது ரொம்ப பெரிய காடு. உனக்கு இங்க நிறைய புல்லு கிடைக்கும் ஜாரா. இன்னும் முன்னாடி போனா உனக்கும் ஏதாச்சும் தின்ன கிடைக்கும் விகடா. எனக்கு இப்போ மீன் சாப்பிடுறதுக்கு மூடே இல்லை. நீ சொன்ன மாதிரி முன்னாடி போய் பார்க்கலாம். அப்படி பேசிக்கிட்டே அவங்க முன்னாடி போறாங்க. இந்த காடு ரொம்ப பெருசா இருக்கே. நாம ரொம்ப உள்ள வந்துட்டோமோ? இன்னும் வேற நீர்வீழ்ச்சி, ஏரி எல்லாம் இருக்குமோ என்னமோ? இது என்ன, இவங்க பேச மாட்டேங்கிறாங்க?
விகடா, சின்ன பறவை எங்க போயிட்டீங்க? இல்ல விகடா, நம்ம சாரா எங்க? ஆமால, சாரா எங்க போயிட்டா? அப்படி அவங்க ஜாராவை தேட ஆரம்பிச்சுட்டாங்க. சரி, நான் ஒரு வேலை பண்றேன், அந்த வழியில போய் பாக்குறேன். ஒருவேளை அவங்க அங்க இருந்தாங்கன்னா. அப்படி ஜாரா காட்டோட பல பகுதியில அவங்கள தேடுறா. விகடா, எங்க போயிட்ட? திடீர்னு ஜாரா என்னென்னமோ சத்தமும் இறுதி விசித்திரமான விலங்குகளையும் பாக்குறா. இல்ல, என்ன இது? ஐயோ, தினோசர்களாச்சே! ஐயோ, காப்பாத்துங்க! அப்படி ஜாரா அங்கிருந்து ஓடி ஒரு பெரிய மரத்தொலைக்குள்ள ஒளிஞ்சுக்கிறா. சரி, இந்த மரத்தொலை வழியா அந்த பக்கம் போய் பார்க்கலாம். இது விகடனும் சின்ன பறவையும் ஆச்சு. இது சாரா ஆச்சு. நான் நிறைய டைனோசர்ஸ பார்த்தேன். இல்ல, நீங்க எங்க போயிட்டீங்க? நீ ஏதாச்சும் கனவு பார்த்தியா சாரா? ஏது டைனோசரா? பயத்துல பாவம் ஏதோ கனவு கண்டா போல இருக்கு. உனக்கு என்ன புத்தி கித்தி கட்டி போயிடுச்சா சாரா? இல்லப்பா, நிஜமா நான் பார்த்தேன். அப்படின்னா வா, நம்ம அங்க போய் பார்க்கலாம். நான் அங்கேருந்து ஓடி ஒரு பெரிய மரத்துளைக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டேன். அந்த மரத்துளை வழியா வெளியில வந்தப்போ நீங்க இருந்தீங்க. திரும்ப அங்க போக நான் இல்லப்பா. என்ன சாரா இப்படி எல்லாம் உளர்ற? சரி, நீங்களும் இந்த மரத்தொலை வழியா போய் அந்த டைனோசர்களை பாருங்க. வா விகடா, நாம போய் பாப்போம். ஐயோ, சாரா சொல்றது நிஜமா இருந்தா பயமே இல்லாத மாதிரி நடிக்கலாம். எது டைனோசரா? இந்த கதையெல்லாம் நம்புறதுக்கு நான் லூஸ் இல்ல. நீ போ சின்ன பறவை. இனி நிஜமாவே அங்க டைனோசர்ஸ் இருக்குன்னா அவங்க மூச்சு இருக்கும்போது நான் மூக்குக்குள்ளேயே போயிடுவேன். இதெல்லாம் நான் நம்புற மாதிரி இல்ல. வா விகடா, நாம அங்க போய் பார்க்கலாம். இல்ல, போறேங்கிறீங்க, போகிற மாதிரி தெரியலையே. அப்போ பயம் இருக்கு. நான் இந்த காட்டுல பலசாலியான ஒரு கரடி, எனக்கு பயமா? வா போலாம். சரி, வா விகடா, நாம போய் காட்டுவோம். அப்படி அவங்க அங்க போறாங்க. விகடா, உன் காலு நடுங்குது. எனக்கு சுகர் இருக்கே, அதனால அப்பப்போ கால் நடுங்கும். அப்படி அவங்க அந்த மரத்துளை வழியா அந்த பக்கம் போறாங்க. அவங்க அந்த பக்கம் வந்ததும் நிறைய டைனோசர்களை பாக்குறாங்க. கடவுளே, டைனோசர்! ஒரு நாளைக்கு ராத்திரி இந்த விகடனும் யாராவும் எங்க காலையிலேந்து காணுமே. A few moments later. ரொம்ப பசி எடுக்குது. சரி, ஏதாவது சாப்பிட கிடைக்குமான்னு பார்க்க போறேன். அவங்க எங்கேயோ என்னமோ. சரி, நான் என்னோட மரத்துளைக்கே போறேன்பா. விகடா, நாம இன்னைக்கு சின்ன பறவைய பார்க்கவே இல்லையே. ஆமா ஆமா, இருட்டுது, ரொம்ப பசி வேற. சரி வா, நதி பக்கத்துல போய் 2 மீன் சாப்பிட்டுட்டு அப்படியே சின்ன பறவையும் பார்த்துட்டு வந்துடலாம். ஓ, நீ புல்லு மட்டும்தானே சாப்பிடுவ? சரி பரவாயில்ல, வா, நதிக்கரையில புல்லும் கிடைக்கும். அப்படி அவங்க நதி பக்கத்துல போறாங்க. அங்க விகட நிறைய மீனும் சாப்பிடுறான். சரி வா விகடா, நாம சின்ன பறவைய பார்க்க போலாம். அப்படி அவங்க சின்ன பறவைய பார்க்க போறாங்க. 20 minutes later. ஐயோ விகடா, அங்க பாரு, சின்ன பறவை இருக்கிற மரத்துளை கிட்ட ஒரு பாம்பு. ஐயோ! ஓஹோ, சின்ன பறவைய தாக்க முயற்சிக்கிற பாம்பா? அந்த பாம்பை சும்மா விடக்கூடாது. அப்படி விகட அந்த பாம்ப அங்கிருந்து துரத்தி சின்ன பறவைய காப்பாத்துறான். இன்னும் கொஞ்சம் லேட்டா இருந்தா சின்ன பறவை அந்த பாம்பு வாயில தான். ஆமாப்பா, உஷாரா இரு. நான் போட்ட போடுக்கு அந்த பாம்பு
இந்த பக்கம் தலை வச்சு கூட படுக்காது. ஆமா ஆமா, தேங்க்யூ விகடா. முட்டாளுன்னு சொல்லி எல்லாரும் கேலி பண்ணிட்டு இருக்கிற விகடன் தேவைப்பட்டுச்சு இப்போ சின்ன பறவைய காப்பாத்த. ஆமா, கரெக்டா சொன்ன. உங்களுக்கு இப்பவாச்சு என்னோட மதிப்பு புரிஞ்சுச்சே, அதுவே போதும். ஒரு ஊர்ல வீரர் என்கிற ஒரு விவசாயி இருந்தாராம். வீரருக்கு நிறைய வயலிடங்களும் ஜீப்ராக்களும் மற்ற வீட்டு விலங்குகளும் இருந்துச்சாம். அப்படி இருக்கும்போது ஒரு நாளைக்கு, நாம அந்த புல்வெளிக்கு போய் வரலாமா? சரி வா போலாம். அப்படி அவங்க அந்த புல்வெளிக்கு வந்து சேர்றாங்க. இங்க நல்லா இருக்கே. ஆமா, நிறைய புல்லும் இருக்கு. ஆமால, நாம நாளைக்கும் இங்கேயே வரலாம், சரியா? வருவோம். இல்ல, இங்க பாரு, இது ஒரு சின்ன கரடி தானே. 12 seconds later. ஆமா, கரடியே தான். என்ன இங்க? ஒருவேளை வழி தப்பி இங்க வந்துடுச்சோ என்னமோ. ஆமா, நான் அப்பா அம்மா கிட்ட இந்த வழி தப்பி இங்க வந்துட்டேன். சரி, பயப்படாதே, அவங்க கண்டிப்பா உன்னை தேடி வருவாங்க. ஆமா, சரி, நீ எங்க கூட இரு. எங்களுக்கு ஒரு நல்ல எஜமானனும் ஒரு வீடும் இருக்கு. அப்படியா? சரி, நானும் உங்க கூடயே இருக்கிறேன். சரி வா. அப்படி அந்த சின்ன கரடிக்கு ஜீப்ராக்களை ரொம்ப பிடிச்சு போய் அவங்களோட வீரரோட வீட்டுக்கு போறான். இது யாருங்க புதுசா? வர வழியில விழுந்து கிடந்துச்சு எஜமா. என்னோட வந்த அப்பாவும் அம்மாவும் காணாம போயிட்டாங்க. அப்போ நீ காணாம போலியா? இனி என்னதான் பண்ணறது? நீ எங்க கூடயே இருந்துரு. இங்க இருக்கிற சின்ன கோழிகளை மட்டும் சாப்பிட்டுடாதேப்பா. சரி சரி, நானு புல்லு தின்ன கத்துக்கிறேன். தப்பான இடத்துக்கு வந்து மாட்டிக்கிட்டேனோ என்னமோ. இன்னொரு நாளைக்கு, சின்ன கரடி வாப்பா, நாம போய் அந்த புல்வெளியில ஓடி விளையாடலாம். வேணாம் வேணாம், என்னோட வா, நாம போய் அந்த நதி பக்கத்துல விளையாடலாம். இப்போ யாரோட போக? ஒரே அன்பு தொல்லையாயிடுச்சே. அப்படி அந்த சின்ன கரடி ஜீப்ராக்களோட சந்தோஷமா புல்வெளியிலையும் வயலிடங்களிலையும் எல்லாம் விளையாடுறான். அப்படியே கொஞ்ச நாட்கள் கடந்து போக, இன்னொரு நாளைக்கு காலையில, இது யாரு இவங்க? எஜமானன் கிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசுறாங்க போல. இனி ஒரு வேளை சின்ன கரடியோட அப்பா அம்மாவா இருக்குமோ? அம்மா, அப்பா, வந்துட்டீங்களா? இங்க பாருங்க, இவங்க தான் சின்ன கரடியோட அப்பா அம்மா. அவனை அழைச்சிட்டு போகிறதுக்காக வந்திருக்காங்க. ஐயோ, அப்ப சின்ன கரடி நம்மள விட்டு போறானா? ஆமாப்பா. எனக்கு இங்க இருந்து போகவே மனசு வர மாட்டேங்குது. எவ்வளவு நல்லா இருந்துச்சு இங்க. அப்படி அவங்க அந்த சின்ன கரடிய அழைச்சிட்டு போறாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு எஜமா. எனக்கு புரியுதுப்பா. என்ன பண்ண, வாழ்க்கையில அந்த மாதிரி ஒவ்வொருத்தங்க வந்து போவாங்க. சரி, நீங்க போய் உங்க வேலைய பாருங்க. கொஞ்ச நாள்ல எல்லாம் சரியாயிடும். சரி எஜமா.